அடுத்ததாக 89 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா ஜானகின்னு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 2ஆ உடஞ்சிருச்சு கட்சி அதிமுக. அந்த இடத்துல வந்து திமுக வந்து போட்டியிடுது. திமுக போட்டியிட்ட இடங்கள் ஹையஸ்டா 202 இடங்கள். ஜெயஜா ரெண்டுமே சேர்ந்து போட்டியிட்ட இடங்கள் 198, ரெண்டுமே சேர்த்து போட்டியிடல. ஓவரால் அதிகமாக போட்டியிட்டது ஜெயலலிதா தான். அதனால வந்து 198 வச்சுக்கிறோம். ஜானகி வந்து கம்மியாக தான் போட்டிடுச்சு. அப்புறம் வந்து வெற்றி பெற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா 202ல் 150 இடங்கள். அதிமுக பிளவுபட்டு கிடந்த போது திமுகவால் 150 இடங்களை பெற்றுவிட முடிந்தது. இது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களும் ஜானகி அவர்களும் சேர்ந்து 27+2 29 தொகுதியிலும் ஜெயிக்கிறாங்க. ஓட் பர்சன்டேஜ் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஒருங்கிணைந்த திமுக அது வந்து 33.18% எடுக்கிறாங்க. பிளவுபட்ட அதிமுக சேர்ந்து 30.34 எடுக்கிறாங்க. வெறும் 3% டிஃபரன்ஸ் தான் பாத்துங்க. நீங்க வந்து அதிமுக பிளவுபட்ட பிறகு கூட எம்ஜிஆர் உயிரோடு இல்லாத போது கூட கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த போது கூட அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக ஜெயஜா ரெண்டுமே கிளப் பண்ணிருக்கோம் 3% தான் இருந்துச்சுங்கிற பாக்குறோம். வாக்கு சேதம் வெறும் 7 லட்சம் தான் இருக்கு. வாக்கு பெற்ற வாக்கு வந்து வெறும் 7 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம் இருக்குங்கிற பாக்குறோம். ஸோ 89ல் டிஎம்கே அப்பர் ஹேண்ட் எடுக்குது. பட் ரொம்ப க்ளோஸ் ஃபைட். பர்சன்டேஜ்லையும் டோட்டலையும் பார்த்தீங்கன்னா சீட்டில் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. பட் பர்சன்டேஜ்லையும் டோட்டலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நெருங்கின போட்டியை வந்து பிளவுபட்ட அதிமுகவே கொடுத்துருக்குங்கிற பார்க்குறோம்.